ஆகவே நான்காவது காரியம் பந்தய குதிரை. இது என்ன குதிரைங்க? பந்தய குதிரை. வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். நான்காவது குதிரை பந்தய குதிரை, போட்டி, காம்படிஷன். இந்த உலகம் முழுதும் போட்டியில ஓடுது தெரியுங்களா? உலகம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்குது. நான் முந்தியா அவன் முந்தியா, நான் முந்தியா அவன் முந்தியா, அவனை ஜெயிக்குது எப்படி, அவங்கள தோக்கடிக்குது எப்படி, நான் முதல் நிலைமையில வர்றது எப்படி. பிள்ளைங்கள்லாம் படின்னு சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுன்னு நீங்க சொல்றீங்களா? யாருமே உன் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளை அறிவு வளர்த்துக்கொள்ளணும், கத்துக்கொள்ளணுன்ற எண்ணமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தியா, மார்க் ஷீட் எத்தனை பிள்ளைங்க கொடுக்கும், எத்தனை கொடுத்ததும் நல்லா படிச்சிருக்கப்பா, உன் பாடம் குறைவா இருக்குதுப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அவன் எவ்வளோ அவளும் உன்ன மாதிரி தானே சாப்பிட்றான், அவளுக்கும் உன்ன மாதிரி தானே ஃபீஸ் கட்டுறாங்க. இதான் பேச்சு. போட்டி. பிள்ளைங்க சின்னதா இருக்கும் போது காம்படிட்டிவ் ஒரு எண்ணத்தை உள்ளத்துல விதைச்சிடறோம். அதனால பிள்ளைங்க என்ன ஆகுது, அவனை அழிக்கணும், இவனை ஜெயிக்கணும், அவனோட நான் பெரிய ஆளாகணும், இவனோட பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லி போட்டியில தான் ஓடிக்கிட்டே இருக்காங்களே தவிர தேவன் என் வாழ்க்கையில என்ன வச்சிருக்கிறான்றத பிள்ளைங்க யோசிக்கதே கிடையாது. அவன் வீடு கட்டிட்டான், நானும் வீடு கட்டணும். அவன் வண்டி வாங்கிட்டான், நானும் வண்டி வாங்கணும். அவன் பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பிள்ளைக்கு எப்படியா கடனை வாங்கி கல்யாணம் பண்ணிடுவோம். அவன் 21 ஐட்டை வச்சு சாப்பாடு போட்டான், நான் 41 ஐட்டை வச்சு சாப்பாடு போடுவியா? அது புலி, நீ பூனை. அதை பார்த்து சூடு போட்டுக்கிட்டா உனக்கு தான் வேதனை. உனக்கு என்ன அழைப்பு? நீ யாரு? உனக்கு என்ன அளவு முடியும்? உன்னால என்ன முடியும்? காம்படிட்டிவ் மைண்ட் வேண்டாம், அதுல ஒரு பெருமை வேண்டாம். நான் ஜெயிச்சிட்டேன், நான் பெருசா சாதிச்சிட்டேன். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நாங்களும் என் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நாலாவது குதிரை பந்தய குதிரை, ரேஸ், ஜெய். அது ஒரு சூதாட்டம். உன் வாழ்க்கையில நீ காம்படிட்டிவ் மைண்ட்ல இருப்பனா, ஒரு சூதாட்டத்துல இருக்கிற நீ, அது மோசமான ஸ்பிரிட். போட்டி பொறாமையில உன் வாழ்க்கை ஒரு நாளும் வாழ்க்கை நீ நடத்தாத. யாரையும் பார்க்காத, ஆண்டவரை பாரு. நான் செய்யற காரியம் தேவ நாம மகிமைக்காக செய்யறனா? ஆலயத்தை கட்டினது கூட அவர் நாம மகிமைக்கு தான் கட்டணும். யாருக்கு இது போட்டியான ஆலயம் கிடையாது, எந்த ஊழியத்துக்கு இது போட்டி கிடையாது. எத்தனை சொல்றது புரியுதுங்க? எதை செஞ்சாலும் அவர் நாம மகிமைக்காக நான் செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு பிள்ளைக்கு திருமணம் செய்யறீங்க, ஒரு வேலை சம்பாதி எது வந்தாலும் உள்ளத்துல என்ன வரணும்? ஆண்டோடைய நாமம் இதுல மகிமைப்படுதா? போட்டியில நீங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சீங்க, அது ஒரு சூதாட்டம். பஞ்ச பாண்டவருடைய கதையை கேட்டிருப்பீங்க. சூதாட்டத்துல அந்த குடும்பம் தலைமுறையே சிதறி போனது. எத்தனையோ பேர் இப்ப இன்னைக்கு ரேஸ் கிடையாது, சூதாட்டம் கிடையாது, குதிரை ரேஸ். எத்தனையோ குடும்பங்கள் குதிரை ரேஸ்ல அழிஞ்சு போச்சு தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? குதிரை ரேஸ்ல பந்தயத்துல போன ஒருத்தனும் அந்த சூதாட்டத்துல அந்த மயக்கத்துல போனீங்கன்னா, நாளைக்கு விட்டுறது இன்னைக்கு விட்டது நாளைக்கு ஜெயிச்சலாம், இன்னைக்கு விட்டது நாளைக்கு ஜெயிச்சலாம், கடனை வாங்கிடலாம், ஏதாவது ஒரு பண்ணி ரொட்டேஷன் பண்ணி நம்ம ஜெயிச்சிருவோம். ஜெயம் வராது. உன் சொந்த பலத்துல உன் மேல இருக்க திறமையை நம்பி கடனை வாங்கி சாதிச்சலாம் நினைக்கிற உனக்கு தேவனிடத்துல ஜெயம் வராது. ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டி, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அவர்தான் எனக்கு செய்யணும், அவரையே நீங்க சார்ந்து கொண்டு பாருங்க, ஜெயம் கர்த்தரால் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த போட்டியான உலகத்துல யாருக்கும் போட்டி கிடையாது ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்தை வீண் வாதினாலாவது பெருமையினாலாவது பணத்தை கடனை உடனே வாங்கி செய்யணும்ன்ற எண்ணத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். யாருக்கும் நம்ம போட்டியே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பேதுரு பவுலோட போட்டி போடல, பவுல் யோவானோட போட்டி போடல. யோவானுக்குரிய ஊழியம் யோவானுக்கு, பேதுருக்கு இருக்க ஊழியம் பேதுருக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருக்கிற ஊழியம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. வேதத்துல அவங்கவங்க ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சேன்னு சொல்றாங்க பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற காரியத்துல போதும் என்ற மனதோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் நல்ல வீட்டுல இருக்கிறான், எனக்கு என்ன குறைச்சல்? நான் இப்ப இருக்கிறேன் பாரு, நான் போறேன் பாரு நல்ல வீடுக்கு.
நான் அதை வண்டி வாங்கிறேன் இருங்க, நான் சாதிச்சிடறேன், நான் அதை நகை எப்படியா வாங்கி நான் அவ தான் போட்டு வர முடியுமா, நான் போட்டு வரேன் பாருங்க. இந்த எண்ணம் நமக்கு தேவையே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பாதையை வச்சிருக்கிறார், ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டவர் ஒரு தன்மையை வச்சிருக்கிறாரு. நமக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற ஓட்டத்துல தேவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. பந்தய குதிரை அந்த வெறியை ஏத்துவாங்க. அந்த குதிரைக்குள்ள நீ ஜெயிச்சணும், விடக்கூடாது 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 விடக்கூடாதுன்ற குதிரைகள் பந்தய குதிரை. அது பார்வோனின் குதிரை. பார்வோனின் குதிரை பாருங்க, விடக்கூடாது, அவளை பிடிச்சிடணும், நம்ம தான் ஜெயிக்கணும்னு ஓடுறான். கர்த்தருடைய விருப்பம் அது கிடையாது. தேவ ஜனங்களோடு தேவன் இருக்கிறாரு. ஆனா அந்த குதிரை என்ன பண்ணுதுங்க, எப்படியாவது ஜெயிச்சிடணும் பார்வோனை சுமந்துட்டு ஓடுது. அவன் குதிரையை குறித்த ஒரு பெருமை, குதிரையை குறித்த ஒரு அவனுக்கு ஒரு மேன்மை, ரதங்களை குறித்த ஒரு மேன்மை பார்வோனுக்கு இருந்துச்சு. என் ரதத்தை வச்சு என் குதிரையை வச்சு எல்லா நாட்டையும் ஆளுகை செய்வன் ஓடினா பாருங்க. ஆண்டவர் அந்த குதிரையையும் ரதத்தையும் சமுத்திரத்தில் அழித்து போட்டார். அல்லேலூயா. பெருமை உள்ள நபர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பந்தய குதிரையாக நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில டயர்டாயிருவோம். அல்லேலூயா. வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஏன் சந்தோஷம் இல்லை தெரியுமா? ஓடி 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 டயர்ட் ஆயிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் ஓட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது வாழ்க்கையை திரும்பி பார்ப்பாங்க. நாய்ப்படாது பாடுபட்ட பாஸ்டர், ஓடி 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 என் வாழ்க்கையே ஓட்டமா ஓடி ரேஸ், அவங்கள ஜெயிக்கணும், இவங்கள ஜெயிக்கணும், அவங்கள விட தோக்கடிக்கணும், இவங்கள தோக்கடிக்கணும், அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், அவங்கள விட நான் பெரிய ஆள் ஆறணும், அவங்கள இவங்களை இப்படியே பார்த்து ஓடிட்டேன் பாஸ்டர். ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை உணரக்கூடிய ஒரு யுத்த குதிரையா நான் மாறல.